Vanakkam. Um, all media, thank you so much for coming. Um, Guests, all directors, legendary directors, artists, technicians, thank you everyone. ஸோ டைம் ஆகிடுச்சு, நான் குயிக்காக முடிச்சிடுறேன். அவர் பொன் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக அவர் 2 லைன் சொன்னார். நான் எப்படி யோசிச்சேன்னா, எந்த லைன் வந்து எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன். அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்த இது ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை சார், அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வயசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும். அதை வச்சு ஒரு 4 பாகுபலி எடுக்கலாம். அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கொடுத்தது. ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோடு மட்டும் எடுத்து அதை பண்ண, அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது சார், இன்னும் 4 படம் பண்ணலாம். அவர் சொன்னார் இல்லை, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய கதை கிடச்சிருக்கு அவருக்கு. நான் சொன்னேன் எல்லா கதையை வச்சு இன்னொரு 10 படம் எடுக்கலாம். அவர் அவ்வளோ க்ரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு, அவ்வளோ த்ரில்லர் கிடச்சிருக்கு. சூப்பர் சார், நல்லா பயங்கர கோஆப்ரேட்டிவ். நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதேமாதிரி ஆர்ட் டைரக்டர் சார், அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தார். அவருக்கு பிடிக்கல போல இருக்கு, 6 நாளில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் தான் கடைசி வரைக்கும் இருந்து அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேறு. பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல, நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம். பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். அப்புறம் மேக்கப், கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பேந்தம் பிரதீப் சார், அவர் பயங்கர ஜாலி, செம ஃபன்னாக இருக்கும். அவர் ஃபைட்டு முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை போயிட்டு வாசுருதி போகணும் ஹீரோயின் தான் கூப்பிட்டு போவார் ஷூட்டிங்ல சார். ரிகர்சல் தான் சொல்றேன், சண்டை போடுறது நானு, வாசுருதி அப்படின்னு அதோட ஃபேவரட் டைலாக். அது மாதிரி. பட் எங்களை ஒரு புது டீம் மாதிரி, அப்போ எனக்கு ஃபைட்லாம் வருமா அப்படின்னு கேட்டாரு சார். பார்த்துக்கலாம் அப்படின்னா சூப்பராக வேலை வாங்கினாரு. அது சான்ஸே இல்லை, செம்ம சார், பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச் சார். எது சார் வாசுருதியா? ஓ இது சாரி அதான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் வேல்முருகன் சார், கவிதா கோபி மேடம் அண்ட் சின்மய் மேடம், தேங்க்யூ ஸோ மச். வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஷ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கால் வருது, நான் வந்து ஊரில் இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், யார் சார் ட்ராக் பண்ணுறாங்க? சார் யாரோ வேல்முருகன். ஓ, அவர் எங்கள் ஊரில் பெரிய சிங்கர்ப்பா. அவருக்கு தெரியல அவர் யாருன்னு. பட் அந்த பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொச்சின் வந்து காரில் போகிறாரு. நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருந்தேன். அவர் வந்து எனக்காக போயிட்டு அங்கே ஹோட்டலில் வந்து பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நான் வரது ஒரு 2 hours ஆச்சு. காருக்குள்ளே ஃபுல்லாக விண்டோ வச்சுட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த பாட்டை ஒரு 5-6 டைம் ரிப்பீட் மோடில் கேட்டே இருந்தோம். 2 பாட்டு தான், ஆனால் 2மே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அது ஆல்மோஸ்ட் அது சான்ஸே இல்லை சார், அமேசிங் ஒர்க். அவரை பற்றி ஆக்சுவலாக நான் நிறைய பேசணும், அவ்வளோ டைம் இல்லைன்னு, அதனால இன்னொரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறையா பேசுகிறேன் சார். அண்ட் ஹீரோயின், சாரி இல்லை நம்ம என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ் சொல்லணும் சக்ஸஸாக இல்லையான்னு. ஸோ ஹீரோயின் அஸ்மின் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தோட ஹீரோயின் ப்ராசஸே வந்து ரொம்ப டஃப்புங்க. நாங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க. சாட்டர்டே அன்னைக்கு ரிஹர்சல் வந்துட்டாங்க. ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டு, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஹீரோயின் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங். அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடித்தாங்க. அவங்க நடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டாங்க. திருப்பி அவங்க சாட்டர்டே வரணும், வரல. ரீசன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா, அவங்க கூடயே 2 பேர் நிற்கணும், சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபார்மாலிட்டி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடுலாம் கிடையாது. காசு கொடுக்குறோம், வந்து நடிக்கிறாங்க, அவ்வளோதான் இல்லையா. அதுக்கு மேலே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆர்வி விஜயகாந்த் சரி அப்படிலாம் கிடையாது. தங்கமான மனுஷன். அப்புறம் பேசுறது உங்களை பற்றி வெயிட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அது 2வது ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப பாஷாக இருந்தனால அது எங்கள் ஃபால்ட்டு, அவங்களும் வந்து நடிக்கல. அதுக்கப்புறம் 4வது ஒரு ஹீரோயின் வந்தாங்க. அவங்க வந்தாங்க, லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம், அவங்க நடிக்க வேண்டியது. அப்புறம் அவங்களும் நடிக்கல. சாமி மாதிரி 5 பேரை கொண்டுட்டு அடுத்ததான் வந்தவங்க தான் அஸ்மின். அவங்க நடிக்காததுக்கா அவங்க திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ வந்தாங்க. அப்போதான் பார்த்தோம் அவங்க ஆக்சுவலாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ப்ராசஸ் பண்ணும் போதே இவங்க ஃபோட்டோ நிறைய டைம் எங்களுக்கு வந்திருக்கு. ரிஜெக்டட்னு சொல்லிட்டே இருந்தோம்.
அப்புறம் திருப்பி வந்துச்சு. நான் சொன்னேன், எத்தனை தடவையா இந்த பொண்ணு ஃபோட்டோ அனுப்புவீங்க அப்படின்னா, அப்புறம் அவங்க கேட்டாங்க, சரி ஓகே நீ ஒன்று பண்ணு, அந்த பொண்ணு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்ப சொல்லு அப்படின்னா, அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃபி எடுத்தாங்க, செலக்டட் அப்படின்ட்டோம். ஸோ அப்படிதான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் பண்ணோம். பயங்கர கோஆபரேட்டிவ். இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான். அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? அவங்க வந்து சும்மா பேர் சொன்னாங்க, அதோட ரீசனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னா, அவர் வந்து சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சேம்பர்ல நாங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். படம் ஆரம்பிக்கும் போது நாங்க வச்சிருந்த டைட்டில் வந்து வேற, அது ரொம்ப யூஸ்வலா இருந்தது. ஆர்வி சார் சொல்லிட்டு சொன்னாரு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் other technicians, thank you everyone, actors mainly, சசி ப்ரோ, அவரு எவ்வளவு ஹைட்டா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அவர் நான் தோல்லே சுமந்துட்டு இருந்திருக்கேன். கீழே இருந்து மேலே போறது, மேல இருந்து கீழே வர்றது, தோல்ல சுமக்கிறது கூட ஈஸிங்க. அது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த சோலார் பாயிண்ட்ல வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும். அவர் ஒரு டைம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. கீழே இருந்து ஒரு 3 மாடி 4 மாடி தூக்கிட்டு போவோம், திருப்பியும் டேக் ஏன்னோ திருப்பி அதை பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமா பண்ணிருக்காரு. இவர் அஜய் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. தருண், யசோதா மேடம், சாரி மேடம் உங்க பேர் எனக்கு தெரியல, அனுஷா, அண்ட் இவங்க ரேவதி, பிரியங்கா, தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணீங்க. அண்ட் மெயினாக வந்து நான் 2 பேர், எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், எனக்கு 2 டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் எனக்கு 2 வந்து நான் ரொம்ப ரசிக்கிறது. ஒன்று வந்து எடிட்டிங், இன்னொன்று வந்து மியூசிக். இது ரெண்டுமே எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது. எந்த படமாக இருந்தாலும் எப்படி நம்ம எடுத்தாலும் இவங்க 2 டிபார்ட்மெண்ட்டால் படத்தை காப்பாற்ற முடியுன்றது நான் நம்புற விஷயம். அந்த வகையில் லாரன் கிஷோர் போரா வந்து அவர் ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. நாங்கள் ஷூட் பண்ணும்போது வேற ஒன்றா வந்துச்சு. எடிட் டேபிளில் போகும்போது அவர் படத்தை வேற லெவலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. சான்ஸே இல்லை. அந்த அமேசிங் ஒர்க். எனக்கு வந்து அவரை பாராட்டிட்டே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை. அவர்கிட்டே நான் சொல்லிட்டே இருப்பேன் பேசினாரவே, சார் சூப்பராக பண்ணுறீங்க. ட்ரெய்லர்லாம் வந்து எனக்கு வந்து டைம் வந்து நான் ரொம்ப கீனாக பார்ப்பேன். டைரக்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு வந்து ட்ரெய்லர் கட் பண்ணணும் சார் அப்படின்னா. எவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. 10 நாள் ஆகும் அப்படின்னாரு. சூப்பர் சார், செப்டம்பர் 10th கொடுத்துருங்க சார் அப்படின்னா. செப்டம்பர் 9th ஷார்ப்பாக கொடுத்தாரு. கொடுத்த 5 நிமிஷத்துல பேமெண்ட் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதில் பண்ணிட்டேன். இதில் என்ன, செப்டம்பர் 9th ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, அன்றைக்கி தான் நான் என் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி காலையிலேயே சண்டை போட்டு வந்துட்டேன். ஈவினிங் டைலர் கேட்டால் சமாதானப்படுத்தினேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நான் இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து எனக்கு அவரை பற்றி நான் நிறையா பேசணும். அண்ட் கைலாஸ் மேனன்ஜி அவங்கள பற்றி நிறையா பேசணும். இப்போ டைம் இல்லாதனால நான் இன்னொரு ஈவெண்ட்டில் பேசுகிறேன். அண்ட் எங்களோட மென்டார் மிஸ்டர் ஆர்வி உதயகுமார் சார், அவர் கிட்டத்தட்ட நான் எப்பயுமே ப்ரோன்னு கூப்பிடுவாரு. நான் அங்கிள்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுவேன், நான் அலோவ் பண்ணவே மாட்டார் அவர் என்னை கூப்பிடுறதுக்கு. உண்மையாலுமே இந்த சின்ன படம் பெரிய படம் அதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது. சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எல்லாமே படம் எடுக்கிறோம். நல்ல படம் இல்லைன்னு வேற நம்ம அவங்க ஒப்பீனியனுக்கு சொல்லிக்கலாம். மற்றபடி சின்னது பெருசெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா, நாங்கள் ஷூட் ஆரம்பிச்சு 6வது நாள் எனக்கு ஒரு இஷ்யூ வருது வித் பெப்சி. அண்ட் மேபி எங்களோட எரர் தான் அது. எங்களுக்கு ப்ராப்பராக அந்த ரூல்ஸ்லாம் தெரியாதனால நாங்கள் ஒன்று பண்ணிட்டோம். நான் ஷூட்டிங் வந்து பேக்கப் பண்ணிட்டேன். இவருக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவர் எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்துட்டு, ஒரு சேம்பரில் போயிட்டு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, பெப்சியில் சில விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு கைட் பண்ணிட்டு அவர் விட்டுருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், பகலில் டயர்டாக இருந்தேன்னா செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி தூங்கிட்டேன். ஒரு ஈவினிங் ஆன் பண்ணுறேன், பிரவீன் கால் பண்ணுறான் எனக்கு. ரெனி இந்த மாதிரி ஆர்வி சார் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிருக்காரு அப்படின்னு. ஏய் இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறேன். அவர் நான் சேம்பரில் இவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எங்களுக்காக அவர் சேம்பரில் போய் உட்காந்து அந்த லெட்டரை வாங்கி அதை பெப்சிக்கு டைரக்ட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து ஷூட்டிங்கை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அந்த டைமில் அவருக்கு நான் கமிட்டும் பண்ணல, அட்வான்ஸ் பண்ணல, பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். இப்போ கூட நேற்று கூட அவரை நான் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தேன். எப்போ கால் பண்ணாலுமே ஃபோன் ஆன்சர் பண்ணுவார், இல்லைனாலும் திருப்பியும் கூப்பிடுவார். அந்த மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து 100% என்னால் முடிச்சிருக்க முடியாது. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நம்ம இயக்குனர் ஐயா பற்றி சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி ஷூட்டிங்லாம் நல்லா ஜாலியாக தான் போச்சு. ஆனால் டஃப் இஷ்யூஸ் வரும். எனக்கு அவருக்கு நிறைய கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு. உண்மையாலுமே சொல்கிறேன், வேற டேரக்டர் இருந்தால் நீயாவது அவன் படம் ஆகுதுன்னு போயிருப்பாங்க. அவர் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. 100% அவர் இல்லைன்னா எங்களால் இதை முடிச்சிருக்கவே முடியாது. நான் அதை நிறைய டைம் சொல்லிருக்கேன் என் டீம் கிட்ட. பரவாயில்ல, அந்த மனுஷன் நம்ம எவ்வளோ வந்தாலுமே, நம்ம ஏதாவது ஹார்ஷாக நடந்துட்டாலுமே ரொம்ப கூலாக வந்து அதை ஹேண்டில் பண்ணி அந்த ஈகோ இல்லாமல் அந்த படத்தை எடுத்துட்டோம், ப்ராப்பராக முடிக்கணும்னு முடிச்சிட்டாரு. சாரி சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா ஓகேங்களா. அண்ட்
உங்கள் டீமுக்கும் ரொம்ப நன்றி சார். ஐ லவ் யுவர் அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ். எனக்கு மெயினாக அந்த மஸ்கான் நடித்த பையன்லாம் ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். அவனுக்கு இன்னும் நான் காசு வரல கொடுத்துட்றேன், ஓகேங்களா? நடிச்சதுக்கு. ஏன்னா நான் ஒரு விஷயம் கமிட் பண்ணனா அதை பண்ணணும்னு 100% எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி தான் மற்றவங்களும் பண்ணணும்னு. இப்போ நான் வந்து எடிட்டர் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண யாருக்குமே பேமெண்ட் பெண்டிங் வைக்கல. ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து ஷெடியூலுக்கு நான் 20 நாள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அந்த காசு 15 நாளில் காலி ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங் டன். இன்னொரு 3 நாள் எடுத்துட்டு 1 மாதம் கழிச்சு பேமெண்ட் தர வேலை கிடையாது. அது வந்து இனிமே பண்ணல, இனிமேல் பண்ணவும் மாட்டேன். நான் காசு இருந்தால் கரெக்டாக பே பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம். ஓகே, அதை நம்ம சேர்த்து என்ன பண்ண போகிறோம். அண்ட் என்னோட ரெவிஜன் டீம் மிஸ்டர் பிரவீன், மிஸ்டர் கோகுல் அண்ட் 2 பசங்க ஜவஹர் அண்ட் உதயன் 2 பேர் இருக்காங்க. அவனுங்கெல்லாம் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க். எவ்வளோனா, நான் என்கிட்ட அவங்க காசு எதிர்பார்க்கல, எதுவுமே எதிர்பார்க்கல. காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் இருப்பாங்க, முடிச்சுட்டு பண்ணோம். ஏகப்பட்ட சேலஞ்சுங்க ஷூட்டிங்கில். அப்போ அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. மொதல் நாள் வந்து நைட்டு தான் டிசைட் ஆகும், அடுத்த நாள் என்ன ஷூட்டிங். நைட்டு 10 மணிக்கு போய் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் கோகுல், பர்மிஷன் வாங்குறதுக்கு. வாங்கி அடுத்த நாள் வந்து நாங்கள் ஷூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஷூட்டிங் எடுக்கிறது கஷ்டமே கிடையாது. நான் ஆர்டி விதிக்குமார் சார் சொன்னேன், சார் படம் எடுக்கிறது செம்ம ஜாலியாக இருக்குது சார், இதில் என்ன சார் கஷ்டம் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே ஒரு நல்ல டீம் இருந்து எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்கன்னா இதோட ஒரு ஹாப்பியான இண்டஸ்ட்ரியே கிடையாது. எல்லாம் போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நமக்கு பிடிச்ச வேலை பண்ணுறோம், ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதை மற்றவங்கள்ட்ட காட்டி சந்தோஷப்படுறோம். அப்படின்னும் போது அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக இந்த இண்டஸ்ட்ரி. ஐம் என்ஜாயிங் இட். திருப்பி நான் படம் பண்ணணும்னு ஆசை. இதை விட இன்னும் பக்காவாக பிளான் பண்ணி இன்னும் ஜாலியாக பண்ணுறோம் சார். அந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க சார். 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் 2 நாளைக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், அடுத்து நான் படம் எடுத்தா நீங்கள் நடிப்பீங்கன்னு. சொன்ன வார்த்தை நான் காப்பாற்றிடுறேன் சார், நான் சொன்னால் செஞ்சிருவேன். அண்ட் இவங்க நம்மளோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சிம்ரன் மேடமுக்கு ரொம்ப நன்றி. புது டீமை என்கரேஜ் பண்ணணும்னு அவங்க அதை பண்ணாங்க. அண்ட் இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம், இந்த நேரம் அனுபவம் சொன்ன மாதிரி அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அது நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன். பட் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள் ஆக்சுவலாக இந்த படம். அது ஜாலியாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நேற்று கூட நம்ம ஆடி லான்ச் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாம் ஏவிஎம் சரவணன் சார் இறந்துட்டாங்க. அதனால் அது தள்ளி வைக்கிறது தான் முறை. அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ரெஸ்பெக்ட் அப்படின்றதுனால பண்ணிட்டோம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கே நாங்கள் நிறையா கஷ்டப்பட்டோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு பயங்கர டென்ஷன். இன்னைக்கு டேட் எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணி அது நேற்று நைட்டு தான் கன்ஃபார்ம் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு கிளம்புறேன். ரூம்ல இருந்து வரணும். அப்பா ஆடி லான்ச் பண்ண போறேன்டா, இதுக்கு மேலே நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே வரேன். கார்டு கீழே விழுந்துருச்சு. என்னடா சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, மொத்த தடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து லிப்ட்ல ஏறேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. லிப்ட்ல மாட்டிக்கிட்டேன். இவன் போன் பண்ணிட்டு பண்ணிட்டாங்களா, சீக்கிரம் வாடா டேய், நான் என்னடா பண்ணுவேன், லிப்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஹோட்டலில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ண சொல்லி அங்கேருந்து வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளுமே வந்து உண்மையாலுமே நான் என்ஜாய் பண்ணுறேன். நல்லா தான் இருக்கு. என்னோட பிஆர்ஓ டீம் இவன் வந்து என்னோட காலேஜ் படி, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறான் என் ஃப்ரெண்டை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் மச்சி, ரொம்ப நன்றி. அவனோட என்டையர் டீம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஓகே, ஐ காட் இட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் திருப்பி ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இந்த படத்தோட ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போதைக்கு டைம் இல்லாதனால யாரோட டைம் நான் வேஸ்ட் பண்ணுறோம்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பாட்டு ட்ரெய்லர் எல்லாமே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. படம் 100% உங்களை டிசப்பாயின்ட் பண்ணது அதுக்கு வந்து நான் 100% உத்தரவு கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டீசெண்டான ஒரு படம் பார்த்துட்டு சூப்பரா அப்படின்னு ஒரு நல்ல என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் ஹோஸ்ட் மிஸ்டர் முத்துக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், என்கேஜிங்காக பண்ணியிருந்தீங்க. அண்ட் ப்ரெஸ் மீடியா அகெயின் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரைன்ட் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்பேஸ் இன்னும் பெட்டர், எனக்கு மேபி ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால நான் மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் இன்னும் பெட்டர் பிளேஸ், இன்னும் உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். மேலே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். And for every media personnel who's present here today, நன்றி. I'm very nervous today because this is my first audio launch. நான் கேரளாவிலேருந்து வர்றேன். என் பேர் அஸ்மின். அண்ட் எனக்கு தமிழில் பேசணும்னு இருக்குது, அதனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு பொண்ணு என் உள்ளுக்குள்ளே இருக்கு. ஸோ அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் முதல் படமே வந்து எனக்கு ஒரு ஹீரோயினாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. யூனிவர்ஸுக்கு நன்றி. அண்ட் ஆல்சோ
thank you so much, Lenin sir, for trusting me with such a great responsibility. And he's not just a producer to me, he's a great friend. ஏன்னா எனக்கு இதுக்கு வேணா மாதிரி ஒரு மோட்டிவேஷனெல்லாம் கொடுத்து என்னை மோல்ட் பண்ணிட்டா அப்படி தான் சொல்லணும். அண்ட் டைரக்டர் சார், சார் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் he makes sure that I first act in Malayalam and then only he makes me act in Tamil. அந்த அளவுக்கு பேஷண்டாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் கிடைச்ச இன்னொரு பாக்கியம் என்னன்னா, நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன். அது ஒரு ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. என் கோ ஆக்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்போ இது ஒரு இன்னொரு ஹோம் மாதிரி தான் தெரியுது. தமிழ் இந்த இந்த ஊர் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ரீசன் அவங்க தான். அண்ட் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச். ஸோ நான் நிறைய ஐம் வெரி நர்வஸ் நவ். நான் நிறைய மேடையில் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், நிறைய க்ரௌடுக்கு முன்னாடி எல்லாம். ஆனால் இந்த அளவுக்கு நர்வஸ் ஆனது கிடையாது. Kailash Chetta, you have done a great job with the music. I'm in love with Millera, by the way. So அதுக்கு ஆக்சுவலி காப்பிரைட் கூட கேட்கணும். ஏன்னா I have listened to this song many times. I think every day, every single day, I listen to this song. So இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதோட 4 lines பாட விரும்புகிறேன். I'm so sorry if I make any mistakes. So yeah. மிளரா மிரந்தேனே உயிரெல்லாம் கலைந்தாயினே, உனையே நினைத்தேனே நினைவெல்லாம் நிறைந்தாயினே, என் இரண்டுமே உன்னோடுதான் கதை பேச தவிக்கின்றதே, என் நிழல் என்பதும் உன்னை பார்த்ததும் இனி முந்தி தோல் சாயுதே. Thank you so much for giving me the tune to my life, Kailash Chetta. You are the hero of today. And everybody, thank you so much. And in the universe, nandi solna nan. And that's it. Thank you so much. நன்றி சொல்லிட்டு போய் உட்காந்துருவா. நக்கலா பேசுற, எவ்வளோ நக்கல் பாருங்க. ரெட் லேபிள்ன்றது ஒரு நல்ல டைட்டில். தெரியாதரமாக ஒரு தண்ணி பாட்டிலுக்கு வச்சுட்டானுங்க, அதுக்கு நம்ம எல்லாம் பொறுப்பாக முடியாது. கரெக்டாக? ரெட் லேபிள் இஸ் அ வெரி குட் டைட்டில் அப்படின்றத உறுதிப்படுத்திக்குவோம். ஆனால் அதே மாதிரி லெட்டர் போடாமல் அம்மா வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட் இல்லையா, கொஞ்சம் அந்த ஃபாண்ட் மாதிரி இருக்கட்டும். நீ அதெல்லாம் பண்ணுவாடா, நீ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எக்ஸாக்டாக அது வரக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெட் லேபிள்னாவே நல்ல கிக்கான ஒரு படமாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதத்துலேயும் சந்தேகம் இல்லை. அந்த கிக்கு தெரியுதாப்பா? ஏதோ எந்த லேபிளும் தெரியாத மாதிரி ஒரு சின்ன பையன் பேசுகிறேன். நான் பேச்சு பேசுகிறான் என் தம்பி. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் எங்கள் சங்கத்தின் பிரியத்திற்குரிய என் இதயம் நிறைந்திருக்கும் எனது அன்பு சகோதரர்கள், இயக்குனர்கள் எழில் அவர்களுக்கும், இயக்குனர் நமது சங்க செயலாளர் எனது அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கும், அப்புறம் நான் சொன்ன நான் மிகப்பெரிய ரசிகன் அவருடைய இந்த நான் மிகப்பெரிய ரசிகன். நம்ம இயக்குனர் யார் அவரு? காவிய தலைவன் இயக்குனர் என் தம்பி. மிக மிக அருமையான இயக்குனர் அவர். கலைநயத்தோட அப்படியே ஒரு பொயட்டிக் டைரக்டர்னு சொல்லலாம். அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல். நன்றி தம்பி நீங்கள் வந்தது. ஆனால் நீங்கள் ரொம்ப பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப சுருக்கமாக ஒரே வரியில் கவிதை மாதிரி முடிச்சுட்டு போயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. அப்புறம் இன்னொரு தம்பி, இந்த செல்ல தம்பி, அவன் ஜவஹர், மித்ரன் ஜவஹர். அவர் வந்து
மிகச்சிறந்த படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர். அவர் வந்து ஏதோ இந்த படத்தில் நான் நடிச்சிட்டேன்றதுக்காக வந்து மெனக்கெட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்குறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த திரைப்பட விழாவை அழகாக ஒரு விழாவாக கொண்டாடுவதற்குண்டான ஆரம்ப கட்டத்திலிருந்து போராடி போராடி இந்த படத்தை அழகாக முடித்து இந்த ஸ்டேஜிற்கு வந்திருக்கிற, இந்த ஸ்டேஜுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்க என்னுடைய அருமை தம்பி தயாரிப்பாளர் ஹீரோ திரு லெலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ஏன்னா பொதுவாக கோயம்புத்தூர்லேருந்து யார் வந்தாலும் என்னை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூர்காரன். இதுவரையில் ஒரு கோயம்புத்தூர் தயாரிப்பாளர் கூட என்னை வச்சு படம் எடுக்கலை. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? ஆனால் ஒரு கோயம்புத்தூர்காரர் வந்து அண்ணே நான் ஒரு படம் எடுக்க போகிறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாப்புல. ஜாக்கிரதையாக பண்ணேன், கண்டிப்பாக எடுக்கணுமான்னு யோசனை பண்ணுன்னு ஃபஸ்ட்டு. அவர் ஒரு படம், ஒரு பாடல் வந்து தனிப்பாடல் ஒன்று வந்து அவர் வெளியிட்டிருந்தார். அது உன்னோடு நான் உன் கூடவே, மிக அருமையாக இருந்தது. அந்த பாட்டில் அவர் நடிச்சிருந்தார். அந்த பாடல் மட்டும் வெளியீட்டு விழா இந்த அரங்கத்தில் தான் நடந்தது. அதை பார்த்துட்டு நான் உடனே சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா. அந்த சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்காக இருந்தது. ஸோ அந்த பாட்டை பார்த்தவங்க எல்லாருமே அவரை பாராட்ட போய் அந்த உந்துதலின் காரணமாக தான் இந்த பட தயாரிப்புக்கே வந்தாருன்றதை நான் வந்து சொல்லிக்கிறேன். அது ஒரு பாட்டு ஒரு ஆளுடைய எண்ணத்தை மாற்றுதுன்னா அது பாருங்களேன், அது வந்து வேறு எங்கேயும் நடக்காது, இந்த கலைத்துறையில் மட்டும்தான் நடக்கும். அது எப்படி என் தம்பி சொன்ன மாதிரி இப்போ 4 படத்தில் ஹீரோவை நடிச்சிட்டா எப்படி அரசியலுக்கு வரணும்னு தோணுதோ, அந்த மாதிரி ஒரு பாட்டில் ஹீரோவை நடித்த உடனே ஒரு படத்தில் ஹீரோ ஆகணும்னு தோணி இருக்கு இல்லையா உனக்கு? ஸோ அதுக்கு வந்து வாழ்த்துக்கள். அந்த பாட்டுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். நான் கொஞ்சம் நான் பேசிடுறேன். இவன் இம்சை தாங்க முடியல. ஷூட்டிங்லேயும் அப்படித்தான் 5 ஐடியா வச்சுட்ருப்பான். ஏதோ ஒன்று முடிவுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாம இப்படியே பண்ணியிருக்கு சார் அப்படிம்பா. மிகச்சிறந்த டைரக்டர் நம்ம எழுத்தாளர் பொன் பார்த்திபன் அவர்கள். அது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு, வெரி ஹம்பிள், வெரி ஜென்டில் பர்சன். அவர் இப்படி ஒரு கதையை பண்ணியிருக்காருன்னு சொன்ன உடனே கதை நல்லா தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து இவருக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அது அவருக்கு தகுந்த மாதிரி வளைச்சி மாற்றிருக்கீங்க. அந்த சிறப்பான கதை தான் இது. அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது. ஏன்னா ஏதோ நான் அடித்ததுனால இதில் ஓவராக பில்டப் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி நம்ம தம்பி டைரக்டர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணார். கரெக்டாக கொடுத்த நேரத்தில் கொடுத்த வசதியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொன்னால் அதோட ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அழகாக எடுக்க தெரிஞ்ச ஒரு டைரக்டர்னால் நிச்சயமாக அதுதான் உன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் கிடைக்கிறத வச்சு தான் முதல் படம் பண்ணோம். கற்பனையில் நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய தெரிஞ்சாலும் கூட கிடைக்கிறத வச்சு அந்த மேடையில் நம்மளுடைய ஆட்டத்தை அழகாக ஆடிடணும். ஸோ நீ சிறப்பாக ஆடி இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒன்று ஒளிப்பதிவாளர், அவன் தம்பியை காணோம். நம்ம எடிட்ரு, அவனோட உள்ள எங்கே அவன்? வா வச்சுக்கிறேன். ஆனால் அவனுக்கு வந்து ரெட் லேபிளோட உண்மையான வேல்யூ அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனை முதல்ல சந்தித்ததே பப்பில் தான். அதனால தான் அந்த ரெட் லேபிளில் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வேலை செஞ்ச முக்கியமான நபர் யாருன்னா தம்பி கிஷோர் தான் இல்லையா? கரெக்ட் தானேப்பா? நம்ம எங்கே சந்தித்தோம் முதல்ல? பப்பில். அப்போ ரெட் லேபிளோட தான் இருந்தார். அந்த ரெட் லேபிள் வேறு. ஸோ அவர் வந்து உண்மையிலுமே அவங்ககிட்ட நிறைய வேலை வாங்கியிருக்காரு டைரக்டரு. அவரும் சளைக்காமல் இந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ரேப்போ கிரியேட் ஆகிறது தான் கஷ்டம். எந்த ஒரு இதுலேயுமே படைப்புலையுமே ஒரு ஒரு சினிமான்னு வரும்போது ஒரு ஆளால் மட்டும் எதுவுமே சாதிக்க முடியாது. சரியான தயாரிப்பாளர்களாகவும் இருக்க வேண்டும், சரியான இயக்குனருக்கு சரியான ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் மற்றும் எடிட்டர், இந்த டீம், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் ஒழிய, ஒரே மைண்ட் செட்டில் இருந்தால் ஒழிய
ஒரு தரமான படத்தை நம்ம கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒழுக்கமாக ஒரே மைண்ட் செட்டோடு இருந்ததுனால தான் இது ஒரு தரமான படமாக இந்த திரைப்படம் வந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துகள். இதில் நான் ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் அது சரியாக பண்ணியிருக்கேனான்னு தெரியாது. எனக்கு பெரும்பாலும் நான் அவசரத்தில் கூப்பிடுவாங்க, திடீர்னு போவேன், அவங்க சொல்கிறத நடிச்சிட்டு வந்துடுவேன். அது ஒட்டு மொத்தமாக நான் இன்னும் டோட்டல் இதில் வந்து நான் அந்த மைண்ட் செட்டில் பார்க்கல. நமக்கு டபுள்ஸ் பாசிட்டிவில் ஒரு தடவை காட்டும்போது நம்ம ஏதோ கிளைமேக்ஸில் நான் எனக்கு தோணுனதை சொன்னேனே தவிர நான் எதுவுமே இன்வால்மெண்ட் ஆகி உங்கள் கதையை கெடுக்கிற எண்ணமோ எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இங்கே எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோயின் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்த்தோம் இல்லையா? அவங்க எனக்கு மகளாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தாங்களே ஹஸ்வி, அவங்க வந்து எனக்கு மனைவி கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஒரு என்னுடைய அன்பு நண்பர் திரு அனுமோகன் வந்து என் கூட ரொம்ப மிக பிரமாதமான ஒரு காமெடி சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து கூட கொஞ்சம் காமெடி பண்ணி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் காமெடி எனக்கு வருமா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது முதல்ல தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்களோ தெரியலையே, வச்சுட்டாங்க. ஆமாம், அது எடுத்துருங்க. நான் போய் காமெடி பண்ணலாமா அப்படின்னா, நான் ரொம்ப காமெடி பிரியன். உண்மையிலுமே நான் ரொம்ப காமெடி பிரியன். அடுத்த படத்தில் எனக்கு காமெடி ரோலை கொடுங்க. எனக்கு கூட சேர்ந்து நடிக்கிற இன்னொரு காமெடி நடிகர் ரெடியாக இருக்கான், பேரரசு. நான் கவுண்டம் பண்ணி அவர் செந்தில். எல்லாத்துக்கும் இப்போ போட்டுருங்கப்பா, நான் கவுண்டம் பண்ணி அவர் செந்தில். யார் வேணாலும் வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன கரெக்டாப்பா? இதையே தகராறாடா. ஆக நாங்கள் இப்போ இயக்குனர் சங்கத்தை வந்து நல்லா போயிட்டு இருக்கு எங்கள் சங்கம். இப்போ தம்பி கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் துணை இணை இயக்குனர்கள் எல்லாம் மேடை ஏற்றி யார் யார் நம்ம டீமில் வேலை செஞ்சாங்களோ அத்தனை பேர்த்தையும் நம்ம பாராட்டுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதுதான் எந்த ஒரு உழைப்பாளிக்கும் வந்து படைப்பாளிக்கும். நீங்கள் ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருப்பீங்க, உங்களை ஒரு நாள் மேடையில் கூட கூப்பிட்டுருக்க மாட்டானுங்க. நீ எவ்வளோ ஃபீலிங் உனக்கு இருந்திருக்கும். அந்த ஃபீலிங் நீ இன்னைக்கு இருந்திருக்கிறதுனால தான் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டேன். அனைத்து உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறதுக்கு நீ வழி அனைவரையும் ஆமாம், புரியுதா? மேடையில் ஏற்றினா மட்டும் பத்தாது, அவங்க சங்கத்திலையும் சேர்த்து விடுற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை நான் இது கைத்தட்ட மாட்டீங்களா? இல்லை, மெம்பர் ஆகணுமா இல்லையா? மெம்பர்ஷிப்புக்கு அவர் பணம் கட்டிடுவார், நீங்கள் வந்து மெம்பர் ஆகிடுங்க என்று அன்போடு தெரிவித்து கொண்டு, இசையமைப்பாளரை பற்றி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மெலோடி சாங் இஸ் ஆல்சோ குட். அந்த ஃபாஸ்ட் சாங், அந்த குத்து சாங் மாதிரி இருக்கும், அது கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா நீட்டான ரித்தம், ரொம்ப ஓவர் ரித்தம் இல்லாமல். ரீரெக்கார்டிங் பார்க்கணும். இந்த ரீரெக்கார்டிங்கோட ஃபுல் பிக்சர் ரீரெக்கார்டிங்கை பார்த்துட்டு நான் அப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு தி தமிழ் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் தான் எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்போம். யார் தடிக்கு விழுந்தாலும் எடுத்து விட்டு சினிமாவா நீங்கள் வாங்கன்னு கை தட்டிடுவோம். இங்கே யார் தடிக்கு விழுந்தாலும் சினிமாக்காரனாக இருந்தால் கைத்தட்டல் கிடைக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு தான். பாருங்க, ரெடியாக இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து உடனே எழுதிடுவாங்க எங்கே விழுந்தாங்க, எதுக்கு விழுந்தாங்கன்னு. ஆக ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படத்தில் அது தம்பி வந்த உடனே வேற ஒரு பீட்டை போட்டு இது ஒரு கலங்கடிச்சிட்டாரு. இருக்கட்டும் தம்பி, உலகத்தில் 4 பேர் 4 விதமாக இருந்தால் தானே பரபரப்பாக இண்டஸ்ட்ரியில் நியூஸ் கிடைக்கும். இல்லைன்னா நியூஸே கிடைக்காம போயிடுமே. என்ன சொல்கிறீங்க? இப்போது திரைப்படத்துறைக்கு எப்பவுமே நான் சொல்கிறது, மொழி மத இன பேதம் என்பது கிடையாது. அது திரையுலகத்துக்கு மட்டும்தான். நீங்கள் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிற படமும் சரி, சவுத் கொரியாவில் ரிலீஸ் ஆகிற படமும் சரி, சவுத் கொரியா படத்தை நீங்கள் இங்கே பார்த்துட்டு என்ன அற்புதமாக படம் எடுக்கிறான்னு நீங்கள் பாராட்டுறது இல்லையா? அப்போ எங்கே போகுது உங்கள் மொழி உணர்வு? ஒரு ஆங்கில படத்தை பார்த்து நான் வந்து அந்த படம் மாதிரி எடுக்கிறேன், இந்த படம் மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்து பேரை சொல்லிட்டு நீங்கள்
சொல்லும்போது அது வேறு மொழி படம் இல்லையா? இந்த மொழியை வச்சு படத்தையோ அது இந்த கலையையோ நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இசை. இசைங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அதில் ராஜா சார்கிட்ட கூட கேட்டேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, என்ன சார் நீ அடுத்தது என்ன சார்? இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கியா? அடுத்தது என்னன்ற? நான் என்னன்னு இன்னும் நீந்திக்கிட்டே இருக்கிறேன். அது பெருங்கடல், பிறவி பெருங்கடல் மாதிரி. அது பெருங்கடல். இசையில் நம்ம நீந்த 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 நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ இசைக்கு வந்து எல்லைங்கிறது கிடையாது, கலைக்கும் எல்லை என்பது கிடையாது. இந்த எல்லை இல்லாத விலை மதிப்பில்லாத எல்லை இல்லாத படைப்பு திறன்களுக்கெல்லாம் வந்து மொழி, மதம், இனம் எல்லாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது. அதனால தான் ஒரு பாடகருக்கு கூட ஒரு பாட்டு பாடுறவங்களுக்கு எதுக்குப்பா வேறு விதமான பேதங்கள்? தேவையே இல்லை. இதே எஸ்பிபி வந்து வெங்கடேச பெருமாளையும் பாடியிருக்கிறார். அதே தண்ணி போட்டு பாடுற பாட்டையும் பாடியிருக்காரு. ஐயோ நான் தண்ணி போட்டு பாடலாம் பாட மாட்டேன், அந்த வாயால் இந்த பாட்டு நான் பாட மாட்டேன். வள்ளலை பாடும் வாயால் தருதலை பிள்ளையை பாடுவேணும்னு பாகவதர் பாடின மாதிரி அவர் முருகனை பாட மாட்டேன்னு சொன்னார். சிவபெருமான பாடின வாயால் முருகனை பாட மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இசைக்கு வந்து இசை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, வயலனுக்கு தெரியுமா எந்த ஜாதிக்கு நான் வயலின் வாசிக்கிறேன்னு? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? ஆந்திரா சிஎம் பேர் என்ன? நம்ம ஊருக்காரங்க யாரும் சந்திரபாபுன்னு கூப்பிடுறாங்களா? நம்ம ஊர் முதலமைச்சர் கூப்பிட்டா கூட சந்திரபாபு நாயுடு அவர்களேன்னு தான் கூப்பிடுவார். ஸோ அங்கங்கே வந்து இருக்கிறத மாற்ற முடியாது. இருக்கிறதுல எல்லாமே இன்புற்று இருக்கிற மாதிரி, எல்லாமே சகோதரத்துவத்தோடு வாழ்கிற மாதிரியான வழிமுறைகளைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே தவிர, இதில் போய் அந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்கு, இந்த பேருக்கு பின்னாடி என்ன ஒட்டியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் பழைய கதை, புளிச்சு போன விஷயம். அதெல்லாம் தூக்கி போட்டு மிகச்சிறந்த படைப்புகளை கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் வந்து தமிழில் கடந்த ஒரு 10-15 வருஷமாக 10 வருஷமாக கூட சொல்லலாம், ஒரு மிகச்சிறந்த கதைகள் எல்லாம் வந்து வர்றதில்லை. அது ஒரு விஷயத்தோடு நின்றுது சில படங்கள். அந்த விஷயத்த சிறப்பாக எடுத்துடுறாங்க. பட் அதை மீறி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய அழகான திரைப்படங்கள். இப்போ ஒரு பாசமலர் இருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பாசமலர், ஒரு குடும்பம், ஒரு கதம்பம், எத்தனை நல்ல விஷயங்கள் ஒரு படத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம அந்த காலத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, சின்ன பையனாக இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்து அந்த படத்தை பற்றி நம்ம கதையாக சொல்லிகிட்டு இருப்போம். அந்த கதை கோர்வையாக வரும். எங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிக, பெரியம்மாக்கள், அவங்க எல்லாம் சினிமாவுக்கு போகாதவங்களுக்கு அந்த கதையை சொல்லி சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்து அடுத்த வாரம் வண்டியை கட்டிட்டு அவங்களும் வில்லேஜிலேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுமை மிக்க கதாசிரியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த கதைகளை வேறு எங்கிருந்தும் எடுக்கலை, நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி வாழ்வியல் சினிமாக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அந்த வாழ்வியல் சினிமாக்கள் வரும்போது நம்ம வந்து குடும்பத்தோடு போய் திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்பவும் வரும். அப்போ தியேட்டருக்கு திரும்பவும் ஆளுக குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க. இப்போ ஏன் ஆளுக வர்றதில்லைன்னா, நம்ம எடுக்கிற படங்கள் எல்லாம் ஒரு சாராருக்கு மட்டுமே எடுக்கிறோம். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் புக் பண்ணி படம் பார்ப்பாங்க. மீதி ஆளுகளுக்கு புரியாது அந்த படம். இப்போ நம்மளை ஒருத்தன் படம் எடுக்க சொன்னால் நான் வந்து உன்னை சரி பொண்ணுமணி 2 கிழக்கு வாசல் 2ன்னு டைட்டில் வச்சு எடுத்து எங்க இது பழைய படத்துக்கு நம்ம ரசிகர்கள் ஒரு 10 பேர் இருப்பான். அண்ணே அதுதான் திருப்பி எடுங்கண்ணேம்பான். அவனை நம்பி எடுத்தோம்னா இங்கே படம் பார்க்க மாட்டானே. இப்போ எங்கே போய் நம்ம முட்டிக்கிறது? ஸோ இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு கண்டுபிடிப்பு, எல்லாத்தையும் கலந்து ஒரு வாழ்வியல் சினிமாவை கொண்டு வரணும். யூத்ஃபுல்லாகவும் இருக்கணும், அதில் ஒரு வாழ்வியலும் இருக்கணும், உறவு முறைகளுக்கு ஒரு மரியாதையும் இருக்கணும். அந்த மாதிரி திரைப்படங்களை தொடர்ந்து தம்பி லெனின் அவர்,
அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படம் உங்களுக்கு வெற்றி அடையும். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த ரெட் லேபிளை தூக்கி போட்டு அடுத்தது நல்ல குலப்பெயரோடு, குலதெய்வ பெயரோடு நல்ல வாழ்வியல் சினிமாக்களை நீங்கள் தொடர்ந்து எடுக்க வேண்டும். அதற்கான இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் சங்கத்தில் இவர் கேட்டாவே சொல்லுவாங்க. ஸோ அவரையே வச்சு எடுக்கலாம். இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு அவர் பயங்கரமான ஆள். அவர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அதிரடி பாட்டுகளை எழுதிய இயக்குனர். ஆக ஒரு மிகச்சிறந்த திரைப்படத்தின் திரை இசை வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் நான் எனது அழைப்பின் பேரில் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்த என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் பாசமிகு உறுப்பினர்கள், இயக்குனர்கள் அனைவருக்கும் இந்த படத்தின் சார்பாக, இந்த படத்தில் நடித்திருக்கிறேன் என்ற ஒரு விஷயத்துக்காக நான் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். திரும்பவும் லெனின் வினோத் கூட்டணி அடுத்தடுத்து படங்களை இயக்க வேண்டும். அதில் நடித்த அனைத்து கலைஞர்களும் மிகவும் நிறைய படங்கள் உங்களுக்கு வரணும். நீங்கள் சிறப்பாக தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியை நம்பி வந்திருக்கீங்க. அந்த சினிமா இண்டஸ்ட்ரி உங்களை விடக்கூடாது, நீங்களும் சினிமாவை விடக்கூடாது என்று சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய எங்கள் சிறப்பு விருந்தினர் ஆபி உதயகுமார் சார் அவர்கள் இசைப்பேழையை உங்களுக்கு அறிமுகம் செய்வார். ரெட் லேபிள் திரைப்படத்தின் இசைப்பேழை இதோ. யாருக்கு எந்த